பழைய மிக்சியில் இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் வாங்கிட்டா போதும். அதை வச்சு நம்ம காய் திருவிக்கலாம், தேங்காய் திருவிக்கலாம், அதே மாதிரி காய் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், சாலட் பண்ணிக்கலாம், மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட்டிங் பண்ணிக்கலாம். வீட்லேயே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுக்கலாம். இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். இப்போ ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் கொத்து பரோட்டாவுக்கு எதுக்குன்னா சரி இதில் வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே போட்டுறேன். மீடியம் சைஸ் வேணா பாருங்க. நான் ஆன் பண்ணி கை மட்டும் தான் வச்சேன், அவ்வளோதான். செகண்ட்ஸ் தான். அதான் சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு அதே 30 வெங்காயம் வெட்டினா எவ்வளோ நேரம் ஆக போகுது. இதுலேயே இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் தரும். இதை மேலே இதை கவர் பண்ணிட்டா போதும். ஸோ சிட்ரஸின் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, மாதுளம்பழம், சாத்துக்குடி நீங்கள் எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 9 மாதம் வேலை செஞ்சுக்கலாம். அது எப்படிங்கிறத நான் லைவாக காமிக்கிறேன், பார்க்கலாம். இன்னுமே நம்ம மிக்ஸி ஜார் ஃபிட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் மிக்ஸி பாக்ஸோட இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடுறோம். எந்த ஒரு மிக்ஸிலையும் இந்த மாதிரி டைட்டாக லாக் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். சொன்னா நீங்க இந்த ஃபிட்டிங் வந்து நீங்க ஆமா இந்த மேல இருக்க கியர் வந்து கரெக்டா இருக்கும். நம்ம மலர்ஸ்க்கு வந்துரும். ஸோ பாருங்க ஃபிட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மேல இந்த ராட் வைக்கிறீங்க. சரி, மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் பண்ணிடுறோம். இந்த டிஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான பிளேட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லைசிங் பிளேட் பண்ணிக்கலாம், காய் துருவல் பண்ணிக்கலாம், மீடியம் கட்டிங் பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங் பண்ணலாம். இது ஃபிட்டிங் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் பேக் சைடு திருப்பினீங்கன்னா வெளியே வந்துடும். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு லாக் பண்றது தான். இதுல வந்து ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ மேல வந்து இந்த டாப் கவரை நம்ம க்ளோஸ் பண்றோம். ஒரு கேரட்டும் ஒரு வெள்ளரிக்காவும் ஸ்லைசிங் பண்ணி சாலட் நம்ம இதை பண்ணுறதை நம்ம இதை பண்ணி காமிக்கிறேன். செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆகிடும், ஒன்றும் இல்லை. ஸோ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் ஆகிடும். ஸோ ரொம்ப நம்ம இது பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. பாருங்கள், அவ்வளோதான். சேம் டிஸ்க்கை நம்ம இதை பாருங்கள், இந்த கேப் கொடுத்து போய் எடுத்துடலாம். ஸோ அந்த ஸ்லைஸோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை பிளேட்லேயுமே கொட்டி காட்டுறோம். சூப்பர்ண்ணா. நம்ம வழக்கமாக வந்து கத்தியில் கட் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதை கட் பண்ணி நம்ம முடிக்கிறதுக்குள்ள இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிட்டு டக்குன்னு அடுத்த வேலைக்கு மூவ் ஆயிடலாம். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா காய் துருவல். கேரட்லாம் வந்து துருவல் பண்ணி தான் பொரியல் பண்ணி பசங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காய் துருவல் பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே இல்லை. இந்த பிளேடை வந்து நம்ம மாற்றிடுறோம், அவ்வளோதான். இந்த வெளியே எடுத்துட்டு எல்லா வகையான பீட்ரூட் துருவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி அதே டிஸ்க் ப்ரொசீஜர் தான். ஸோ வச்சிடறோம். லாக்கு கேரட் இப்போ திருவி காமிக்கிறேன். இப்போ ஆமாம் பாருங்கள், ஸோ 3 கேரட் அட்டன் டைமில் போடலாம். மீடியம் சைஸாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2, 1 அந்த மாதிரி போடலாம். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை. கடைசி எட்ஜஸ்க்கு இந்த புஷர் கொடுக்குறோம், கையில் அடிப்படாமத்துக்காக தான் அது ப்ரெஷ் பண்ணுறதுக்கு. அழுத்துறதே வந்து ரொம்ப நம்ம ஸ்டைம் பண்ணணும் அவசியம் இல்லாமல் இருக்குது. இப்போ காய் பொரியலுக்கு எவ்வளோ செகண்ட்ஸில் நம்ம வந்து திருவி எடுத்துருக்கோம் பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு திருவி எடுத்துரும். எந்த ஒரு இதுவுமே இல்லை. காய்கறி வந்து அழுத்தம் தெரிவிக்காமல் அழகாக பூவாக இருக்குது. இங்கே ஒரு தட்டோட செட்டு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா காய் துருவுறது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்கும். அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 3 கேரட்டை நான் ஒரு 3 மினிட்ஸ்க்கு இல்லை 1 நிமிஷத்தில் நம்ம முடிச்சு காட்டிட்டோம். அதே பீட்ரூட் அதே மாதிரி கட் பண்ணி உள்ளே போகிற சைஸ் பண்ணிட்டா போதும். பீட்ரூட் கூட இதே மாதிரி திருவள்ள எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் நிறைய டக்குன்னு நீங்கள் முடிச்சு காமிச்சிட்டிங்கன்னா. ஆமாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. வீட்லேயே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுக்கலாம். ஸோ அது பாருங்கள், அதுக்கான பிளேடு. ஸோ அதுவுமே உங்களுக்கு சூப்பராக கட் ஆகிடும். ஸோ அதே ஈவன் சைஸில் கட் பண்ண முடியும். பாருங்கள், பண்ணி காமிக்கிறேன். இது உள்ள போற சைஸ்க்கு இருந்தா போதும் பொட்டேட்டோ. ஸோ உள்ள போற சைஸுக்கு அப்படியே நம்ம போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எண்ணெயில பொரிச்சு சாப்பிடணும். அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்குலாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, வெளியே கூட்டு போகணும், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் வந்து நீங்க வீட்லயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த டிஸ்க்ல வந்து ஒரு 4 வகையான பிளேட் அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து ஸ்லைசிங் பண்ணியிருந்தோம், காய் துருவல், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட்டிங், மீடியம் கட்டிங்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிங்கு அண்ட் மாவு மிக்ஸ் பண்ணுறது, பீட்டிங், இது 3மே யூஸ் பண்ணலாம். இந்த மேலே ஒரு டாட் மாதிரி வருது இல்லையா, இது மேல் பக்கம் வரணும். ஓகேண்ணா. மேல் பக்கம் வச்சு லாக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இது வந்து சாப்பிங். நம்ம வீட்டில் ரோப் சாப்பர்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் அறுந்து போயிடும். நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஆனியன்லாம் கையில் அறுக்கிறதுக்கு எரிச்சல் எடுக்கும், கண்ணில் தண்ணி வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பச்சை மிளகாலாம் இருக்கு, முட்டைக்கெல்லாம் பச்சை மிளகாலாம் அடிக்கும் போது கையை எரிச்சல் எடுத்துக்கும். இதை மட்டும் கட் பண்ணிட்டு நான் அப்படியே போட்டுறேன். சரிங்களா? மீடியம் சைஸ் வேணா பாருங்க. ஆன் பண்ணி கை மட்டும் தான் வச்சேன், அவ்வளோதான். செகண்ட்ஸ் அதான் சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு அதே 30 வெங்காயம் வெட்டினா எவ்வளோ நேரம் ஆக போகுது. இது எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க. டாப் அப்படியே அழகாக பண்ணி இன்னும் ஒரு 2 செகண்ட் டக்குன்னு விட்டோன்னு வச்சுங்களேன், இன்னும் நல்லாவே அரவு ஓட்டி இருக்கும். இப்போ பீட்ரூட்டு கேரட்லாம் திருவல் பண்ணி பண்ணுவோம். ஸோ இப்போ பாவக்காய் என்ன பண்ணுவோம், கட் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி மீடியம் சைஸ் கட் பண்ணாலும் இந்த சாப்பரில் கட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டு சேம் ஆன் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுவுமே அதே மாதிரி தான், செகண்ட்ஸ் தான். பாவக்காய் பொரியல், வீட்டில் வந்து பாவக்காய் பொரியல் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். இதெல்லாம் எடுக்கல. ஒருத்தர் என்ன பண்ணுவோம், சென்டரில் விதையை எடுத்துட்டு 4 பீசஸாக போட்டாங்கன்னா போதும். பொரியலுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, ட்ரையாக இருக்கும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக வெட்டி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிளேடுக்கு ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ சாப்பிங் பிளேட் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து
மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஒரு 300 கிராம் வரைக்கும் மாவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 300 கிராம் மாவு அதிலே வாட்டர் லெவல் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா அப்போ அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை அப்ராக்சிமேட் திரண்டு வருது இல்லையா, அந்த டைமில் நம்ம எவ்வளோ வாட்டர் வேணுமோ ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம இவ்வளோ தான் மாவு போடணும், இவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஒரு தடவை வந்து நீங்கள் கன்சிஸ்டன்ட் பார்த்துக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவ்வளோ தண்ணி ஊற்றினா இவ்வளோ தான் கரெக்டாக வந்துடும் நமக்கு. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 300 கிராம் மாவு எடுக்கிறேன் இதில். ஸோ மாவு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கொட்டிடும். கோதுமை மாவு மட்டும் பண்ணலாமா இல்லை வேற என்னென்ன மாவு? நீங்கள் ராகி, அரிசி மாவு, அரிசி மாவு எல்லாமே நீங்கள் பண்ணலாம். எல்லாம் எந்த மாவுனாலும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ தேவையானாலும் நம்ம தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிட்டு அதில். இப்போ நான் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? தண்ணி வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 150 கிராம் எடுக்கிறேன். ஸோ நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மாவு திரண்டுறதை பொறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் போட்டு. ஆமாம், மிக்சிங் போட்டுடலாம். பாருங்க தண்ணி வந்து நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு 100 கிராம்ஸ் வரைக்கும் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு தேவையானதான் ஊற்றிக்கலாம். சரி பாருங்க, ஆன் பண்ணுறேன். லைட்டாக ஊற்றுங்க. இப்போ போய் தண்ணி போடு. இப்போ ஆயில் ஆட் பண்ணுங்க. ஸோ பாருங்கள், நம்ம ஆயில் ஆட் பண்ணோம். மாவு லாஸ்ட்டில் எல்லாமே திரண்டு வந்துருச்சு. ஸோ நமக்கு தேவையான அளவு நம்ம இப்போ சப்பாத்தி மேக்கர் பண்ணுறதுக்காக அந்த அளவுக்கு இப்போ கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நினச்சேன் ஒட்டுமோ அப்படின்னு நினச்சேன். மிக்ஸி வந்து நம்ம கழுவுறது ரொம்ப சிரமப்படும். எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், இதை பார்த்தோன்னே இது எவன்டா கழுவுறது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கு தான். ஸோ ஒட்டவே இல்லை, ஆயில் போட்டு நம்ம கரெக்டாக பண்ணோம். பக்கம் அதாவது தண்ணி வந்து நிறைய ஊற்றாம நம்ம தேவையான திரண்டு வர்றதை பொறுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன போது கொஞ்சமாக இப்போ அந்த 200 கிராமில் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிராம் வாட்டர் தான் ஆட் ஆயிருக்கு. பேலன்ஸ் பாருங்க, இங்கே இருக்குது வாட்டர். சரிங்களா? ஸோ அது மாதிரி தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மாவு தண்ணி. ஸோ மாவு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவுமே அது ஒரு நிமிஷம் பிடிங்க. கோதுமை மாவுமே நல்லா சாஃப்டாக, இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டிங்கன்னா பக்காவாக வந்துடும். மாவுமே வந்து நல்லா சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டிங் டிஸ்க். ஸோ இப்போ நீங்கள் பீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம லஸ்ஸி, மயோனஸு, அதே மாதிரி கோல்ட் காஃபி, இந்த மாதிரி உங்களுக்கு எக்கு, ஸோ எல்லாமே நம்ம பீட் பண்ணலாம். டால் கூட பீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பீட் பண்ணலாம். ஸோ இந்த பீட்டிங் டிஸ்க் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். ஸோ ஃபிட் பண்ணிடுறோம். ஓகேண்ணா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்கு பீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாமே நீங்கள் பீட் பண்ணலாம். ஸோ அட் டைமில் ஒரு 15 எக்கு கூட இதில் அடிக்க முடியும். பழைய மிக்ஸி இருந்தால் போதும், அதிலே வாங்கி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக அப்கிரேட் மிக்ஸி வாங்கணும் இல்லை. ஏன்னா மிக்ஸியே இப்போ வந்து 5000 ரூபா 6000 கொடுத்து வாங்கியிருப்பாங்க. பட் இது அந்த அளவுக்குலாம் இது தேவை கிடையாது. இப்போ நம்ம இதில் 6 முட்டை போட்டிருக்கோம். ஸோ மேலே இது தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் இது பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண எக்கு உங்களுக்கு பாருங்க க்ரீமியாட்டாக ஆகிருக்கும். ஸோ இதிலே நீங்கள் ஆயில் ஆட் பண்ணும்போது நம்ம மயோனஸாக எடுத்துடலாம். ஸோ நம்ம பிரெட் ஆமல் போடணுங்கிறதுக்காக நம்ம அப்படி எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பாருங்க, நம்ம கோல்டு காஃபி பண்ண போகிறோம். ஸோ கோல்டு காஃபிக்கு ஃபஸ்ட்டு வந்து காப்பி தூள் போட்டுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிடுறோம். கோல்டு காஃபி இந்த மாதிரி ஆமாம் பாருங்க, ஐஸ் கியூப்ஸ் போட்டோம். ஸோ ஐஸ் கியூப் போட்டு இந்த பீட்டிங் டிஸ்கை வந்து இதில் வச்சிடறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டோம். இது மேலே செதறாமல் இருக்கிறதுக்கு இதையுமே நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையாண்ணா? ஆமாம். இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலண்ணா. ஸோ எந்த அளவுக்கு வந்து பாருங்க. ஆனால் நான் சாதாரணமாக சொல்கிறேன், நான் இது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், கையில் ட்ரை பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட உருட்டிட்டு கிடப்போம். ஆனால் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. ஒரு 1/4 லிட்டர் பால், ஒரே ஒரு காஃபி தூள், சர்க்கரை, அப்புறம் ஐஸ் கியூப். ஸோ இது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அடுத்து பாருங்க தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது ராடு வச்சோம் இல்லையா மற்றதுக்கெலாம். ஸோ இது எடுத்துடுறோம். இதை எடுத்துட்டு டேரெக்டாக இதுலேயே உங்களுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே ஃபிட் பண்ணிக்கிறது, அந்த கியர் பாக்ஸ் மேலே ஃபிட் பண்ணிக்கணும். இந்த இதில் வந்து கையில் காயாடுங்கிற அளவுக்குலாம் இல்லை, நம்ம தேங்காவோட அந்த இது பீல் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆமாம், ஒன்றும் ஆகாது. நம்மளாக தேங்காய் வைக்கிறோம். வச்சு
புட்டுக்குலாம் செய்யணும் இந்த மாதிரி ஒயிட்டோட நிறுத்தினா ஒயிட்டோட நிறுத்திக்கலாம். ஸோ ஃபுல்லாக எடுக்கிறவங்களும் ஒருத்தர் எடுத்துக்குவாங்க. சட்னிக்கெலாம் இருக்கிறதா ஃபுல்லாகவே எடுத்து போடுவாங்க. ஃபுல்லாக வேணாலும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ இது ஒயிட் மட்டும் எடுத்துருக்கேன். ஆமாம், ஒயிட் மட்டும்னா ஒயிட் மட்டும் நிறுத்திக்கலாம். நம்ம தேவையானாலும் நம்ம எப்பயுமே நம்ம ஹேண்ட் ப்ரெஷர் தான் மேலே வச்சு நம்ம பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சிரமம் கிடையாது. பாருங்க ஒயிட் இது அப்படியே விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நம்மளுக்கு துருவி கொடுத்துருக்கு. ஒயிட் மட்டும் மேக்ஸிமம் வந்து உள்ளே இருக்கிறது அந்த கருப்பாக இருக்கிறது வேணாம்னு நினைப்போம். ஒயிட் மட்டும் பக்கவா எந்த ஒரு கருப்பும் இல்லாமல் அழகாக வந்து பார்த்துருக்குங்க. இதுலேயே இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் தரும். இதை மேலே இதை கவர் பண்ணிட்டா போதும். ஸோ சிட்ரஸின் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு, மாதுளம்பழம், சாத்துக்குடி நீங்கள் எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நார்மல் இதுதான். ரெண்டு பழம் போட்டிருக்கோம். ஒரு கிளாஸ் ஜூஸ், பல்பி ஆரஞ்சு ஜூஸ். தண்ணியோ பாலோ சர்க்கரையோ கிடையாது. பியூராக அதில் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் பியூரான ஜூஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஒரு டம்ளர் ஜூஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சுண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸுமே போட்டு காமிச்சோண்ணா. இத்தனை விதமான பொருளையுமே நம்ம அரைக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணுறது, முட்டையை வச்சு நம்ம பீட் பண்ணுறது, கோல்டு காஃபி. நம்ம கோல்டு காஃபி சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வருமானட்டு. இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் வாங்கணும்னா எவ்வளோ வரணும்? இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் வேணா 3375 ரூபா வருது. ஓகேங்களா, 4375 ரூபா, 1000 ரூபா டிஸ்கவுண்ட் 3375 ரூபா வருது. ஸோ ஒன்லி அட்டாச்மெண்ட் மட்டும். ஸோ இதில் மிக்சியோட வேணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6350 ரூபா வருது காம்போவாக எடுக்கும்போது. ஸோ அதுலேயுமே நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்து 5975 ரூபாய்க்கு விற்கிறோம். மிக்சி மட்டும் வேணும்னா கூட 2975 ரூபா மட்டும் தான். ஸோ அதுக்குமே 3 ஜார் வருது, 750 வாட்ஸ் உங்களுக்கு. ஆமாம், ஸோ இதில் 3 ஜார் கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு மீடியம் சைஸு, பெரிய சைஸு, அதோட பெருசு. ஸோ 3 ஜாரு ப்ளஸ் மிக்சி ப்ளஸ் அந்த அட்டாச்மெண்ட் சேர்த்து 5975 ரூபா தான். ஸோ ரொம்ப இந்த ரேட்டுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி எல்லாம் கேரண்டி இருக்கு. ஸோ கம்மியாக கொடுக்குறாங்க, கேரண்டி இல்லைனால நீங்கள் கண்டிப்பாக கேரண்டி எல்லாமே இருக்கு. இது 1 இயர் கேரண்டி இருக்கு, மிக்சிக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ இருக்கு. எந்த ப்ராப்ளம் நம்மளே பண்ணி தரோம் உங்களுக்கு. நம்ம சென்னையில் சூளைமேட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு, சவுத் இந்தியா ஃபுல்லாக பெங்களூரில் ஆஃபீஸ் இருக்கு, டைரக்ட் கம்பெனி. ஸோ சில டிஸ்ட்ரிக்ட்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அங்கெல்லாம் வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்கு. மற்ற இடத்துக்குலாம் வந்து கொரியர் ஆப்ஷன் பண்ணி தரோம். இப்போ நம்ம கொரியரில் ஆர்டர் பண்ணால் எத்தனை நாள் நம்மளுக்கு வந்து? 2 டேஸில் வந்துடும். ப்ரொஃபஷனல் கொரியர் கூட நம்ம டைப் எஸ்டி கொரியர் டைப் இருக்கு. ஸோ 2 டேஸில் வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகேண்ணா, ஒவ்வொருத்தர் வீட்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இல்லை டேரெக்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா சென்னையிலையும் இருக்குது, சேலத்துலையும் இருக்குது. லொகேஷன் டீட்டெயில்ஸுமே ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் அடுத்ததாக பார்க்கலாம். பாய்.